ஆண்டோடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளித்தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆசீர்வதிக்கப்படும் போது திரையில் நீங்கள் காண்கிறதான இந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜப விண்ணப்பங்களையும் எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்காக ஜபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28வது அதிகாரம் 26வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவனுடைய தேவன் எவனுடைய தேவன்? அவன் நம்பி இருக்கிற தேவன், அவன் சார்ந்திருக்கிற தேவன், அவன் தன்னுடைய விசுவாசத்தை வைத்திருக்கிறதான சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த தேவன் அவனுக்கு என்ன செய்கிறார் என்பதை இங்கே இந்த தீர்க்கதரிசி எழுதுகிறதை பார்க்கிறோம். அவர் அவனுக்கு நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதிக்கிற தேவன் என்று சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன் என்று ஆமென் வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்களும் நானும் நம்பி சேவிக்கிற நம்முடைய தேவன் நமக்கு போதிக்கிற தேவன். எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், எப்படி ஒருவரோடு நாம் ஸ்தோத்திரம் பேச வேண்டும், ஒரு காரியத்தை எப்படி அணுக வேண்டும், ஒரு காரியத்தை எப்படி துவங்க வேண்டும், எப்படி முடிக்க வேண்டும், அந்த ஞானத்தை தருகிறவர், போதித்து உணர்த்துகிற ஆமென் ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் நமக்கு ஒரு தேச்சரவாளன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த தேச்சரவாளனுடைய டியூட்டி என்னன்னா, அவர் நமக்கு போதித்து உணர்த்துகிற தேச்சரவாளன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திசை தெரியாமல் திக்குமுக்காடி அநேக பிரச்சனைகளினால் என்ன டிசிஷன் எடுக்க என்று தெரியாமல் நீங்கள் ஒருவேளை அலைமோதி கொண்டிருப்பீர்களானால் இந்த வசனம் நிச்சயம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். ஆண்டவரே, எனக்கு போதித்து நான் எதை செய்ய வேண்டும், எங்கு போக வேண்டும், ஆண்டவரே எப்படி நான் படிக்க வேண்டும், எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி காரியங்களை நடத்த வேண்டும், எனக்கு கற்றுக் கொடுங்க என்று ஆண்டவரிடத்தில் கேட்பீர்களானால் அவர் உங்களுக்கு போதித்து உங்களை உணர்த்துவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். தேவன் உணர்த்தாமல் எந்த உள்ளமும் எந்த இருதயமும் தேவனிடத்தில் திரும்ப முடியாது. உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பது நம்முடைய தேவன் ஒருவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உலக மனிதர்கள் பாவத்தில் தொடர்ந்து ஜீவிக்கிறார்கள் என்றால் உணர்த்துவதற்கு ஆள் இல்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஒரு காரியம் தேவனுக்கு பிரியமில்லாமல் வரும்போது கூட நம்முடைய இருதயத்தில் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை, ரெஸ்ட்லெஸ் ஆகிற ஒரு மைண்டு. காரணம், இது தப்புப்பா, இங்கே நீ போகக்கூடாது, இதை நீ செய்யக்கூடாது, உணர்த்துகிறார். தட் இஸ் த லவ் ஆஃப் அவர் காட். அதுதான் நம்முடைய தேவனுடைய அன்பு. உங்களை என்னை நேசிக்கிறதுனால அவர் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தி நமக்கு போதித்து ஆமென் நாம் இன்னும் நம்முடைய இலக்குகளை அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதை செய்வாராக. எந்தெந்த விஷயங்களில் தேவ ஆலோசனை வேண்டுமோ தேவ சமூகத்தில் போய் அமர்ந்திருங்கள். எந்தெந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு உணர்த்த வேண்டுமோ ஆவியானவர் உங்களை முழுவதும் விட்டு கொடுத்து, ஆண்டவரே நீர் என்னை உணர்த்தும், என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும், என்னை உம்முடைய சாயலில் உம்முடைய பிள்ளையாக மீண்டும் என்னை ஆண்டவரே நீர் வணைந்து கொள்ளும் என்று நீங்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எங்கள் நல்ல பிதாவே, இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து போதித்து உணர்த்துகிற ஆவியானவர் நன்றாய் போதித்து உணர்த்தி காரியங்களை செம்மையாய் செய்வதற்கு ஆண்டவரே விசேஷித்த ஞானம் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி தைரியப்படுத்தும் கிருபைக்குள்ள முழுவதும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹேவ் அ குட் டே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.